அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இந்த ஏலத்துல பங்கேற்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில தொடர்ந்து நீடிச்சிட்டு தான் இருக்கு. நான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாண்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் அந்த 10 லட்ச ரூபாய் பாண்டினுடைய மதிப்புக்கு பாண்டுக்கு லேண்ட் அப்படிங்கிற விகிதத்துல இடத்தை எடுக்கலாமா அப்படிங்கிற அந்த குழப்பம். அடுத்தது ஏற்கனவே அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பலர் ஆர்வத்துல ஏலத்துல பங்கேற்று எடுத்திருக்கிறாங்க. ஒரு 12 லட்சம், அது 13 லட்சத்துக்குலாம் இடத்தை எடுத்துட்டாங்கன்னா நீதிமன்றம் உடனடியாக உங்களுடைய பாண்டு மதிப்பை விட கூடுதலாக எடுத்த அந்த பணத்தை கட்ட சொல்லி நீதிமன்றத்திலிருந்து நிர்பந்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஏற்கனவே அந்த நடைமுறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டதுதான். ஆனா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அப்படி ஒரு புரிதல் இல்லாம அது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட தருணங்கள்ல ஏற்கனவே நீதிமன்றம் பலமுறை வார்னிங் கொடுத்தும், எச்சரிக்கைகள் கொடுத்தும், இது போல செய்யாதீங்கன்னு சொல்லியும் மீண்டும் மீண்டும் அது போன்ற தவறுகள் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. தொடக்கத்துல ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து போட்டுட்டேன், 15 லட்சத்துக்கு நான் 15 கோடின்னு மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் எல்லாத்தையும் அபராதம் இல்லாம அதை அனுமதிச்சாங்க. ஆனா இப்ப சமீபமா இப்படி ஒரு போக்கு தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ஏலத்துல பங்கேற்று விட்டு அந்த வித்தியாச தொகையை கட்ட தவறுனா 25,000 ரூபாய் அபராதம் அப்படிங்கிறது விதிக்கப்படுது. அடுத்தது நீங்க அடுத்த முறை ஏலத்துல நீங்க பங்கேற்றீங்க அப்படின்னா, நீங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளராக இருந்தாலும் நீங்க EMD தொகை கட்டித்தான் ஏலத்துல பங்கேற்க முடியுங்கிற ஒரு நிலையை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு உறுதிப்படுத்தி இருக்குது. அந்த விதத்துல உங்களுடைய பாண்டு மதிப்பு என்னவோ அதற்கு அதிகம் போகாத அளவுக்கு அதற்குள்ளாக எந்த வீட்டு மனைகள் எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க தேர்வு செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் பாதுகாப்பானது. இது ஒரு தகவல். அடுத்தது இதுல பாதிக்கப்பட்ட அந்த முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து இயங்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் இது தொடர்பாக அவங்க முன்மொழியக்கூடிய ஒரு ஆலோசனை என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்வு திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது வரும், 20% வருமா, 50 வருமா, 70 வருமாங்கிறத உறுதியா சொல்ல முடியாத நிலையில, அப்ப எதற்கும் பாதுகாப்புக்காக ஒரு 50% மிகாம, உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்க முதலீடு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளார மதிப்புள்ள இடங்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறது உத்தமம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்காங்க. அது அவர்களுடைய ஆலோசனை, அவர்கள் சொன்னதை நாம ஒரு தகவலா பதிவு பண்றோம். மற்றபடி இறுதி முடிவு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. அதுல கூடுதலா இன்னொரு தகவல் என்னன்னா, தற்போது அந்த குரூப் பிட் அப்படிங்கிற அந்த குழுவாக ஏலத்துல பங்கேற்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அப்ப அந்த விதத்துல நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருக்கீங்க, அப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு தான் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வித்தியாச தொகை கட்டுற அந்த நடவடிக்கையிலேருந்து நீங்க தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்தீங்கன்னா, 5 லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே பிளாட் இல்ல, ஒரு மினிமம் பிளாட்டே 40 லட்ச ரூபாய் 45 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. அப்ப இதை எப்படி நான் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த குழு ஏல நடைமுறையை நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு. அந்த வகையில உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள், எந்தவித சிக்கலும் எதிர்காலத்துல வராது அப்படிங்கிற மாதிரியான நம்பகமான நபர்களை நீங்க ஒரு 10 பேரை இணைச்சிங்கன்னா, இதே போல ஆளுக்கு 5 லட்சம் போட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் மதிப்புக்குள்ளார ஒரு பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்க முடியும். அதை நீதிமன்றத்துல அதுக்கு பிறகு நீங்க ஒரு மெமோ நீங்க தாக்கல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 10 பேர் பேர்லையும் அந்த இடத்தை நீதிமன்றம் பதிவு செய்வதற்கான சான்றிதழை வழங்கும். இப்படி ஒரு நடைமுறை இருக்கு. இது ஒரு தகவல். ஜூன் 24 மற்றும் 25 ஆகிய 2 நாட்கள்ல ஏலத்துக்கு வரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா, மதுரை மாவட்டத்துல சொர்ணபூமி ஹில்டாப் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்ல 45 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வருது. அடுத்து விருதுநகர் மாவட்டத்துல விருதுநகர் பிளாக் C 169 பிளாட்டுகள் வருது. தஞ்சாவூர் மாவட்டத்துல 300 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வருது. அப்ப தஞ்சாவூர், விருதுநகர், மதுரை இந்த 3 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 500 சச்சம் பிளாட்டுகள் ஜூன் 24 மற்றும் 25 ஆகிய 2 வேலை நாட்கள்ல ஏலத்துக்கு வருது. இந்த ஏலம் தொடர்பா மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, MSDC அலுவலர்களை திரையில தோன்றக்கூடிய இந்த 4 எண்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த 4 நம்பர்ல எந்த நம்பர் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குதோ, ஏன்னா பல நம்பர்கள் எல்லாரும் ட்ரை பண்றதுனால பிஸினே வந்துட்டு இருக்குது. அப்ப இந்த 4 நம்பர்ல நீங்க மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு டைம் எடுத்துருவாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க அதை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லயே இந்த ஏலம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து நம்மளுடைய அங்குசம் இணையதளத்துல வெளியான அந்த செய்தி பதிவினுடைய லிங்க் வெளியிட்டிருக்கிறோம். கூடுதலா அடுத்த லிங்க்லயே இந்த ஏலம் தொடர்பா அங்குசம் அறம் யூடியூப் சேனல்ல நம்ம பேசின முந்தைய வீடியோக்களுடைய அந்த பதிவையும், இந்த MSDCல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த ஏலம் தொடர்பான விவரங்கள் எப்படி பார்க்கணுங்கிற அந்த வழிகாட்டு வீடியோக்களையும் நம்ம அந்த லிங்க்ல இணைச்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய
அங்குசம் பத்திரிக்கை வாரந்தோறும் வார இதழாக வெளியாகிட்டு இருக்கு. நம்மளுடைய அச்சு இதழையும் இந்த நியோமேக்ஸ் தொடர்பான அந்தந்த வாரத்துல எந்தெந்த இடங்கள் ஏலத்துக்கு வருதுங்கிற அந்த தகவல்களையும் தொடர்ந்து நாம பதிவு செய்துட்டு இருக்கிறோம். அங்குசம் இதழுக்கு நீங்க ஆண்டு சந்தா செலுத்த விரும்புனீங்கன்னா 500 ரூபாய் மட்டும்தான். திரையில தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்க பணம் கட்டி இதில் உங்க வீட்டுக்கு நீங்க வரவழைச்சிக்கலாம். இது போன்ற நியோமேக்ஸ் தொடர்பான இந்த அப்டேட்டுகளை தொடர்ந்து பெற விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தொடர்ந்து பேசலாம்.